இது ப்ரமோஷ்னல் வீடியோலாம் கிடையாதுங்க. என்னோடய சொந்த காசு போட்டு ப்ராடக்டை வாங்கி அது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்கிறதுக்காக ஓப்பன் பண்ண சேனல் தான் இது. எப்படியோ நம்ம வெற்றிகரமாக பேர் அனாட்டமியோட ஹேர் க்ரோத் சீரம் சேலஞ்சில் 21 டேஸ் முடிச்சாச்சு. இன்றைக்கி 22nd டே. எனக்கு ஒரு பாட்டில் கம்ப்ளீட்டாக தீர்ந்துருச்சு. இன்னொரு பாட்டிலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த சீரம் வாங்கும் போதே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த சீரம் கம்ப்ளீட்டாக 21 டேஸ் வந்துச்சு. டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமே நீங்கள் ரெகுலராக டெய்லி கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் அதில் பார்க்க முடியும். அதுவும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம கேப் விடவே கூடாது. ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட் நம்ம பார்க்க முடியாது. இது நான் ரோஸ்மெரி வாட்டர் சேலஞ்சிலே சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் மென்ஷன் பண்ணுறேன். இந்த சீரமும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குது 21 டேஸ் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரண்ட்டு ஃபோர்ஹெட் போனிடெயிலாம் போட்டால் சைடில் இந்த பெரிய அங்கிள்க்கெலாம் தெரியும், இந்த வி ஷேப்பில் ஒரு சொட்டை தெரியும். அது எனக்கு போனிடெயில் நான் ஹை போனி போடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த சைடு நெத்தி ரொம்ப பெருசாக நல்லாவே விசிபிளாக தெரிஞ்சிருந்தது. இப்போது எனக்கு அது கொஞ்சம் ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கவரப் ஆகிருக்கு. பேபி ஹேர் க்ரோத் வந்ததுனால எனக்கு அந்த நெத்தி சைடு தெரியுது, மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கு. எப்படி இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டா தான் அங்கே கவரப் மட்டும் நடக்குதா இல்லை ஹேர் க்ரோத்தும் விசிபிளான ஹேர் க்ரோத்தும் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். டெய்லி நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய டெய்லி ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். பார்க்காதவங்க டே 1 வீடியோலாம் பாருங்கள். என்னோடய டே 1 வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது நான் சொல்கிற ரிசல்ட் உங்களுக்குமே கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களாலேயுமே என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்குமே கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ ஸ்டே டியூன்.